மோசமான கசாப்பு கடைக்காரன். ஒரு கிராமத்துல ஃபசலுங்கிற ஒரு கசாப்பு கடைக்காரன் இருந்தான். அந்த கிராமத்துல அவன் ஒருத்தன் தான் கசாப்பு கடை வச்சிருந்தான். அதனால அந்த கிராமத்துல யாருக்காவது சிக்கன் இல்ல மட்டன் தேவைப்பட்டா அவன் கடைக்கு வந்து வாங்கி போயிட்டு இருந்தாங்க. ஃபசல் சரியான ஏமாத்துக்காரனா இருந்தான். அவன் ஏதாவது ஒரு கலப்படம் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஃபசல் அண்ணா, ஒரு கிலோ சிக்கன் கொடுங்களேன். குடுத்துட்டா போச்சு. என்ன விஷயம் மதன், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? இன்னைக்கு நான் 12வது பாஸ் ஆயிருக்கேன். அதனால அம்மா சிக்கன் பண்ண போறாங்க. மதன் பேச்சுல கவனத்தை செலுத்தும் போது ஃபசல் வேகமா கம்மியான சிக்கனை எடை போட்டு வச்சான். இப்படியே எல்லாருக்கும் கறிய எடை கம்மியா கொடுத்துக்கிட்டு இருந்தான். நல்ல வேலை, அவனுக்கு எதுவுமே தெரியல. இப்படிதான் நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன். ஒரு நாள் ஃபசல் கிட்ட ஒரு சிப்பாய் வந்தாரு. ஃபசல், மந்திரி நாளை காலையில 25 கிலோ மட்டன் கேட்டாரு. இந்த பணம் காலையில முதல் வேலையா அவருக்கு போய் மட்டன் கொடுத்துரு. சரிங்க, கண்டிப்பா கொடுத்துட்டு வந்துடுறேன். வழக்கம் போல ஃபசல் தன்னோட வேலைய காமிச்சிட்டான். அவன் 25 கிலோக்கு பதிலா 20 கிலோ வச்சு மந்திரி வீட்டுல கொண்டு போய் கொடுத்தான். நீ ஃபசல் கிட்ட எவ்வளவு மட்டன் வேணும்னு கேட்ட? 25 கிலோ. அப்புறம் எப்படி மட்டன் எடை குறையுது? போன வாட்டி இதே எடைக்கு வேற கிராமத்துல வாங்கும் போது கறி அதிகமா வந்துச்சு. இந்த வாட்டி அப்படி என்ன நடந்தது? சமையல்காரன் மட்டன் திருடினான்னு எனக்கு தோணுது. சமையல்காரனை கூப்பிடு. சாமி, சொல்லுங்க. என்னப்பா, போன வாட்டி மட்டன் மீந்துச்சு, இந்த தடவை என்ன ஆச்சு? ஏன் ரொம்ப குறையுது சொல்லு. நீ மட்டனை திருடிக்கிட்டு போறியா என்ன? இல்ல ஐயா, நான் எல்லா மட்டனையும் சமைச்சிட்டேன். அங்க இருந்து வந்த எல்லாத்தையும் சமைச்சிட்டேன். எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படின்னா இது ஃபசலோட வேலையா தான் இருக்கும். ஃபசலை கூட்டிட்டு வாங்க. ஃபசல் கூப்பிட்டதும் அங்க வந்து சேர்றான். ஃபசல், இந்த வேலைய நீதான் பண்ணேன்னு எனக்கு தெரியும். இதுக்கு உனக்கு தண்டனை உண்டு. ஐயோ இல்ல எஜமா, இனிமே நான் பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சு விட்டுடுங்க. ஆனா மந்திரி அவன் சொன்னத காதுல வாங்கிக்கல. ராஜா கிட்ட சொல்லி அவனை ஜெயில அடைச்சிட்டாரு. பாடம்: நாம ஒருத்தரை ஏமாத்தினா அதோட விளைவை அனுபவிச்சே ஆகணும்.